Hi everyone, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஒரே பவுடரில் ரெண்டுமே பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணால் வெயிட் கெயின் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணால் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு 16 இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அது எல்லாமே சரியான அளவுகளோட நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம் சொல்லுவாங்க. இது கரெக்டாக ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், இல்லைனா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். அடுத்ததாக கொள்ளு, இதுவும் பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொள்ளு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கறதுனால நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் வெயிட் கெயினுக்கும் சரி வெயிட் லாஸ்க்கும் நம்ம கரெக்டாக ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கம்பு பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ரேஷன் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து ரெண்டுமே 50 கிராம் எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா எலும்புக்கெலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பொருள். ஸோ அதனால் கருப்பு உளுந்து இல்லைனா வெள்ளை உளுந்து ரெண்டுமே நீங்கள் ஈக்குவலான குவான்டிட்டிலையும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ரெண்டுமே ஈக்குவலாக 50 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். மைசூர் தால் ஒரு 50 கிராம் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். இது கூடவே ஃப்ளாக்ஸ் சீட் ஆலிவ் விதைன்னு சொல்லுவாங்க, இது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேர்க்கடலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். வேர்க்கடலை நல்லா வெயிட் கெயின் பண்ணும். இது கூடவே 10 பாதாம், 10 முந்திரி, 2 சுக்கு நல்லா தட்டி வச்சுருக்கேன். ஸோ சுக்கு சேர்க்கறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் இது நம்ம சேர்க்குறோம். ஒரு 2லேருந்து 3 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பொருட்கள் தான் நமக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவைப்படுற பொருட்கள். ஸோ இதோடைய அளவுகள் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம 1 பை 1 நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது. லைட்டாக இதோடைய கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃபுல் சிம்மில் வச்சு நம்ம எல்லாத்தையுமே 1 பை 1 நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை நம்ம அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதோடைய பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். நம்ம குடிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக அதோடைய வாசனை வர்ற அளவுக்கு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக சேஞ்ச் ஆகணும். ஒவ்வொரு பொருளும் நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ அதோடைய அந்த ஸ்மெல் நல்லா வரும். ஸோ அந்த ஸ்மெல் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கடைசியாக நட்ஸை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா லாஸ்ட்டாக கோதுமை மாவு ராகி மாவு ரெண்டுத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த லைட் ஹீட் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் நம்ம அந்த சுக்கு ஏலக்காவை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம இன்றைக்கி இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம், மெஷினில் கொடுத்து அரைக்க போகிறது கிடையாது. சப்போஸ் நீங்கள் மெஷினில் கொடுத்து அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். ஸோ மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் சரி, மெஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தாலும் சரி, உடனடியாக நம்ம அரைச்சிடாமல் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உடனே அரைச்சிட்டோம் அப்படின்னா அது நாளடைவில் பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். ஸோ ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாமல் போயிடும்.
இப்போ இந்த எல்லா பொருளுமே ஒன்றா போட்டு நம்ம அரைக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு சில பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும். ஸோ அரைகிறதுக்கு வந்து டைம் ஆகும். ஒரு சில பொருள் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு அரைஞ்சிரும். ஒரு சில பொருள் பார்த்திங்கன்னா நட்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப அரைச்சிடக்கூடாது நம்ம. சில பொருள் வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ பொட்டுக்கடலை, வேர்க்கடலை அதெல்லாம். ஸோ அதனால் பார்த்து அரைக்கணும் இல்லையா? ஸோ அதனால் ஒன்றா சேர்த்து அரைச்சிடாமல் நம்ம வந்து சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே 3 பிளேட்டாக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளேட்டில் பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து, மைசூர் பருப்பு, கம்பு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிருக்கேன். மாற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். செகண்ட் பிளேட்டில் பார்த்திங்கன்னா கொள்ளு, சோளம், பச்சைப்பருப்பு இது மூணுத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக ஆற வச்சிடலாம். இது மூணுமே மற்ற பொருட்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டான பொருள். ஸோ அதனால் வந்து அரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் இது மூணுத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சிடலாம். ஸோ இப்போது மூணாவது பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட், அதுக்கப்புறம் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஃப்ரை பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம 3 பிளேட்டாக பிரித்து வச்சுருக்கோம். ஆனால் கோதுமை மாவு, ராகி மாவு மட்டும் நம்ம தனித்தனியாக அப்படியே தான் வச்சுருக்கோம். ஏன்னா அது ஆல்ரெடி வந்து மாவாக இருக்கிறதுனால நம்ம ஃபைனலாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 பை 1 நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹார்டாக இருக்கிற பொருளை நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொள்ளு, சோளம், பச்சைப்பயிறு இது மூணுத்தையுமே வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருந்தோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஹார்டான பொருள். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மெஷினில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க. நம்ம வீட்லேயே மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுனால நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, மைசூர் தால், சோளம் சேர்த்துருந்தோம் இல்லையா? அந்த பிளேட்டில் இருக்கிறத மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக மூணாவது பிளேட்டில் இருந்த நட்ஸ், அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். ஸோ இந்த மூணாவது பிளேட்டில் இருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து பார்த்து தான் அரைக்கணும். ஏன்னா நம்ம வந்து பாதாம், முந்திரிலாம் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். பாதாம், முந்திரி வந்து ரொம்ப அரைஞ்சிருச்சு அப்படின்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரா மாதிரி ஆகிடும், கட்டி கட்டியாக ஆயிரும். ஸோ அதனால் நம்ம வந்து சாஃப்டாக இருக்கிற பொருளோட தான் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப அரைச்சிடாமல் ஓரளவுக்கு அரைச்சாலே போதும். இப்போ இதையும் அதே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஹேண்ட் விஸ்க் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே ராகி மாவு, கோதுமை மாவு ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு விஸ்க் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா அரைச்சதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நியூஸ் பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். ஏன்னா வந்து இதில் மிக்ஸியில் நம்ம அரைச்சிருக்கிறதுனால நல்லா ஹீட்டாக இருக்கும். இந்த ஹீட் எல்லாமே நல்லா ஆறுனா தான் கட்டி ஆகாமல் ரொம்ப நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சாலுமே சரி, இல்லை மிக்ஸியில் அரைச்சாலும் சரி, இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு சலடை யூஸ் பண்ணி நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சலிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஃபைன் பவுடராக கிடச்சிரும். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு 1 மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். நல்ல ஃபைன் பவுடராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம இதில் சுக்கு, ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நல்ல மணமாக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நீங்கள் அரைக்கும் போதே அதோடைய வாசனை வந்து நல்லா வரும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம டோட்டலாக 16 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1 kg and 250 grams அளவுக்கு நமக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ணி கடைகளில் வாங்காமல், இப்போ வந்து வெயிட் கெயின், வெயிட் லாஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து கடைகள்லேயே நமக்கு கிடைக்கும், ஆன்லைன்லேயும் நமக்கு கிடைக்கும். ஆனால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே வந்து சுத்தமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 250 வரைக்கும் தான் நமக்கு செலவாகும். அதிகமாக நமக்கு செலவாகாது. ரொம்ப கம்மியான அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வீட்லேயே மல்டிக்ரெயின் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணி 1 மந்த் வரைக்கும் நம்ம கெட்டு போகாமல் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இந்த பவுடரை வச்சு நம்ம ஹெல்த் ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பவுடரை வந்து நம்ம டேரெக்டாக பாலில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டி ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாலில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ண இந்த பவுடரை இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல் சிம்மில் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற இந்த மாவு வந்து இந்த பாலில் வந்து நல்லா குக் ஆகணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப நேரம்லாம் பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து ஃப்ரை பண்ணிட்டு தான் அரைச்சி எடுத்திருக்கோம். ஸோ அதனால் ஒரு டைம் வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. ஸோ இதை வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான 16 இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ண மல்டி கிரெயின் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஹெல்த் ட்ரிங்க்கும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோட இன்ட்ரோலேயே நான் சொல்லியிருந்தேன் வெயிட் கெயின் அண்ட் வெயிட் லாஸ் ரெண்டுத்துக்குமே இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் மில்க் அண்ட் சுகரோட ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணி கஞ்சி மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் நீங்கள் டயட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியும். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் ரெகுலராக நீங்கள் 1 மந்த் கிட்ட எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வெயிட் கெயின் ஆகும். இது கூடவே ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், நட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா வந்து வெயிட் கெயின் ஆகிறத நீங்கள் நல்லா வந்து நோட்டீஸ் பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீக்லி 2 டேஸ் மட்டும் சால்ட்டோட ஆட் பண்ணி கஞ்சி மாதிரி எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்லா வெயிட் லாஸ் ஆகும். சில பேருக்கு வெயிட் கெயினும் வேணாம், வெயிட் லாஸும் வேணாம், நான் எனர்ஜெட்டிக்காக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீக்லி வந்து 3 டேஸ் கிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் நீங்கள் ஸ்வீட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா சால்ட்டு சேர்த்தும் எடுத்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் எப்போவுமே ரெகுலராக எடுத்துக்கிற ஃபுட் ஐட்டம்ஸோடு சேர்த்து ஒரு டைம் கிட்ட மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ மறக்காமல் இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.